நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகள் மஞ்சள் ரொம்ப ரொம்ப சிறந்தது. சரும பிரச்சனை அப்படின்னாலே மஞ்சள் நமக்கு பயன்படுது. அதே மாதிரி இந்த மஞ்சள் நம்ம தினந்தோறும் பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல்ல சருமத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறைய ஆரம்பிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா மஞ்சள். ஸோ மஞ்சள் கொஞ்சம் மஞ்சள் பொடியாகவே எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா ஓமம். மிக சிறந்த ஒரு மூலிகை, ரிச் ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடியது. ஸோ ஓமம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு டைஜஷனை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும், மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். மஞ்சள், ஓமம், அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா வெந்தயம். இந்த மூன்றுமே சம அளவு எடுத்து பவுடர் பண்ணிடணும். ஸோ இந்த பவுடர் தினந்தோறும் காலையில் நல்லா பாயில் பண்ணி நம்ம கஷாயம் மாதிரி குடிச்சிக்கிட்டே வரோம். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் டீ காஃபி குடிக்கிறோன்னா அதை தவிர்த்துட்டு, டீ காஃபியுமே நம்ம உடலில் ஒரு டாக்ஸின்ஸாக தான் மாற ஆரம்பிக்கும் அதிகமாக குடித்தோம்னா. ஸோ இதை நம்ம காலையில் இந்த மஞ்சள், ஓமம், வெந்தயம் மூன்றும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பவுடர் பண்ணி வச்சுட்டு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணீரில் போட்டு, ஒரு 4 கிளாஸ் தண்ணீரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி போட்டு நல்லா பாயில் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிடணும். இது கூட கொஞ்சமாக நம்ம தேன் சேர்த்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிக்கிட்டே வரணும்.